அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள்ல நம்முடைய தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நான் வாசிக்கின்றேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் கொத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதைசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டுள்ள எபேசு சபையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய இதே நேரத்திலே இந்த நூலை பற்றியும் முதல் அதிகாரத்தில் சபை குறித்த செய்திகளையும் நாம் தியானித்து அதற்கு பிறகாக நாம் இந்த எபேசு சபை குறித்த தியானத்திற்கு செல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். நாம் அறிந்திருக்கிறபடி இந்த நூலை எழுதியவர் தூய யோவான். வெளிப்படுத்தல் என்றால் அது திரையை விளக்குதல் என்று பொருள்படுகிறது. அது கிரேக்க பெயர் அப்போ காலப்சிஸ் என்று அதை கிரேக்க பெயரிலே அழைக்கிறார்கள். நமக்கு புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான நூலாக கருதப்படுகின்ற நூலாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறது. மட்டுமில்லாமல் இந்த நூலிலே முழுமை, ஒன்றிப்பு, நிறைவேறுதல் இவற்றின் அடையாளமான எண்ணாகிய 7 அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வோம் என்று சொன்னால் 7 பொன் குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள், 7 தூதர்கள், 7 ஆவிகள், 7 சபைகள் என்று இப்படி 52 வகையான 7க்களை நாம் இந்த நூலிலே நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்திலே நாம் 3 பகுதிகள் இருக்க. அதான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீ கண்டவைகள், யோவான் கண்டவை, இருக்கிறவைகள், இப்போது இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இந்த 3ஐயும் உள்ளடக்கிய நூலாகத்தான் நாம் இந்த நூலை நாம் பார்க்கின்றோம். இது நாம் அறிந்திருக்கிறபடி வேதாகமத்தின் இறுதி நூல், புதிய ஏற்பாட்டின் இறுதி நூல், யோவான் எழுதிய நூலில் இது இறுதி நூலாக இருக்கிறது. இன்னும் நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் இது ஒரு முடிவுரையாகவும் கருதப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதிகாரம் 1 கிறிஸ்துவின் வெளிப்பாடும் அவருடைய செய்தியையும் நமக்கு தெரிவிக்கின்றது. 2, 3 அதிகாரங்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சபைகள் பற்றியும் அவைகளின் உள்ளான நிலை பற்றியும் நமக்கு சொல்லுகின்றது. உள்ளூர் சபைகள் எப்படி இருக்கிறது, அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த 2 அதிகாரத்திலிருந்தும்
நாம் கற்றுக்கொள்ள முடியும். 4ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் வசனம் வரை கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ராஜ்யம் அரசாட்சி பற்றியும் அங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது உபத்திரவ கால செய்திகள் மற்றும் 1000 ஆண்டு அரசாட்சி, நித்திய வாழ்வு. நாம் இந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்திலே பார்ப்போம், திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது யோவானுக்கு வெளிப்படுத்தினது என்று நாம் அதை பார்க்க முடியாது. வசனம் 1 சீக்கிரம் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இது கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும் நோக்கத்தோடு எழுதப்பட்ட நூலாக நாம் இதை பார்க்கின்றோம். நாம் ஆங்கில வேதாகமத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், இட் இஸ் மென்ஷன்ட் ஆஸ் சர்வன்ட்ஸ், the revelation of Jesus Christ which God gave him to show to his servants என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்ப்போம். இந்த ஊழியக்காரர்கள் அல்லது சர்வன்ட் என்று சொல்வதை நாம் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாண்ட் சர்வன்ட்ஸ், அதாவது அடிமைகள், ஸ்லேவ் என்ற பொருளில் தான் இங்கு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்காக நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஒரு வேலைக்காரன் அல்லது ஒரு ஊழியர், ஒரு அரசு ஊழியர் என்று எடுத்துக்கொண்டால் அவருடைய பணிக்கு அவர் சம்பளத்தை பெறுகின்றார், அதற்கு அவர் உரிமையுள்ளவராகவும் இருக்கின்றார். ஒருவேளை சம்பளம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய பணியை நிறுத்தி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற இந்த ஊழியக்காரர் அப்படிப்பட்டவர் அல்ல, கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியக்காரன். இவருக்கு சம்பளம் என்று நாம் குறிப்பிடுகின்ற விதத்திலே எதுவும் கிடையாது, அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. He cannot claim anything. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலையை மட்டும் செய்கின்ற ஒருவராக, கடவுளுக்கென்று உழைப்பவராக இந்த ஊழியக்காரரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சற்று ஆழமாக சிந்திப்போம் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரர், ஒரு காட் சர்வன்ட் சில வேளைகளிலே அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். மற்ற ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள் செல்லுகின்ற பொழுது என்னுடைய தன்மானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று முறையிடுவதை போல இவர் முறையிட முடியாது. இவர் கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் கடவுளுக்கும் கூட வேலைக்காரர்களும் ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளால் போஷிக்கப்படும் வரை, உணவு உடை இருப்பிடம் கொடுக்கப்படும் வரை அவர்கள் ஊழியம் செய்வார்கள். அது கிடைக்காத பட்சத்தில், அதை குறைவுபடுகின்ற பட்சத்தில், நான் உமக்காக இத்தனை காலம் ஊழியம் செய்தேன், நீர் எனக்கு ஏன் இந்த சிரமத்தை, கஷ்டத்தை கொடுத்தீர்கள், அதை என்னை விட்டு எடுத்து போடும் என்று ஜெபத்திலே போராடுகிறவர்களாக இருப்பார்கள். இதையெல்லாம் நான் இந்த சபை குறித்த விஷயங்களிலிருந்து ஊழியக்காரர் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதையெல்லாம் சொல்கிறேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியக்காரர் அல்லது அடிமை என்பவர் உரிமைகளை விட்டு கொடுத்து, ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கிறிஸ்துவுக்கான பணியை தொடர்ந்து செய்கின்றவராக இந்த கடவுளுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியக்காரர், காட்ஸ் பாண்ட் சர்வன்ட் என்று நாம் இந்த ஊழியக்காரர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்றைய காலகட்டங்களிலும் கூட அடிமைகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் கூட பயந்து கொண்டு தண்டனைக்கு தப்புவிப்பதற்காக அந்த எஜமானனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான அடிமைகளாகிய ஊழியக்காரர்கள் இதை புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். யாத்திராகமம் 21 அதிகாரம் 5 சொல்லுகின்றபடி அந்த அடிமைக்கு விடுதலை கிடைத்தால் கூட நான் எஜமானனை நேசிக்கிறேன், அவரிடத்தில் நான் மாறாத அன்பு கொண்டிருக்கிறேன், அவருக்கே நான் எப்போதும் சேவை செய்வேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், ஒரு அடிமையை போல என்று தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்கின்ற ஊழியக்காரராக இவர் இருப்பார். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் கடவுளின் அன்பு. அதன் காரணமாக, அதற்கு நன்றியாக, நான் கொண்டிருக்கின்ற அன்பின் நிமித்தமாக நான் அவருக்கு ஊழியம் செய்கிறேன் என்ற புரிதலுள்ள ஊழியக்காரரை நாம் இங்கு பார்க்கின்றோம். நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட born slave of God, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடிமையை போல அன்பின் நிமித்தம் ஒப்பு கொடுத்த நிலையில் உள்ள ஊழியக்காரரை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் சற்று எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். எந்த இழப்பும் எந்த என்னை உம்மை விட்டு பிரிக்காது, என் அன்பு அப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு 1 அதிகாரம் 3 அங்கு நாம் பார்க்கணும், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாய் இருக்கிறது. Blessed is he who reads and those who hear the word of this prophecy and keep those things which are written in it, for the time is near என்று அங்கு நாம் பார்க்கின்றோம். இதில் இந்த வசனத்தை நாம் சற்று மறுபடியும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவனும் அதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். எல்லா தீர்க்க தரிசனங்களையும், இதில் சொல்லப்பட்டுள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் முடியாமலும் போகலாம். இந்த சீக்வன்ஸை நாம் பார்க்கின்ற பொழுது வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள், இந்த சீக்வன்ஸ்ல அடுத்ததாக வர வேண்டியது புரிந்து கொள்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள். இப்படித்தான் இந்த சீக்வன்ஸ் வர வேண்டும். ஆனால் இங்குள்ள வசனத்திலே தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது புரிந்து கொள்வது என்பதை காட்டிலும் கீழ்ப்படிதல் என்பது மிக அவசியமான ஒன்றாக இந்த வசனம் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர் அவர் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அன்பின் நிமித்தமாக அந்த கீழ்ப்படிதல் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால், ஓடியிலே நல்ல நாலேஜ் உள்ள நிறைய பேர் இருக்கிறார்கள். நியூ டெஸ்ட்மெண்ட்டிலே நல்ல நாலேஜ் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் அந்த நாலேஜை காட்டிலும் கீழ்ப்படிதல் என்பது இங்கு முக்கியம். அது கை கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 9ஆம் வசனத்திலே முதல் 2 வார்த்தைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான்
தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். நாம் இந்த வசனத்தினுடைய அந்த முதல் 2 வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். உங்கள் சகோதரன். யோவான் எழுதுகின்ற பொழுது உங்கள் சகோதரன் என்று குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தைகள் ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகின்றன. இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட நாள் முதல் அவருடைய மரண பர்யந்தம் அவருக்கு ஊழியம் செய்தவர் தான் இந்த யோவான். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகின்ற பொழுது அவருக்கு 95 வயது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற எந்த பெயரையோ ஒரு பட்டத்தையோ தனக்கு முன்பாக அவர் வைத்துக் கொள்ளவில்லை. அவர் சொல்லுகின்றது உங்கள் சகோதரன் என்ற வார்த்தையை ஆண்டவரோடு வாழ்ந்து அவருக்காகவே மரித்து அவருக்காகவே ஊழியம் செய்து எல்லா பாடுகளையும் அனுபவித்த யோவான் சொல்வதை நாம் இந்த நேரத்திலே மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சபையின் மக்கள் அன்பு கொண்டவர்களாக சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு யோவான் நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அவர் உங்கள் சகோதரன் என்று அவர் குறிப்பிட்டார். இது கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சகோதரன் என்ற அழைப்பு சற்று ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும். காரணம், சபைக்குள்ளாக இருக்கின்ற ஒரு உயர்வு மனப்பான்மை, தங்களை உயர்த்தி காட்டுவதற்காக தங்களுடைய பெயருக்கு முன்னால் பல அடைமொழிகளை போடுகிறார்கள். ஆனால் சகோதரன் என்ற பெயரே சிறந்தது என்று யோவான் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். ஏன் என்று சொன்னால், அன்பு அந்த அங்கு மிகுந்து இருக்கின்ற காரணத்தினாலே அன்பின் அடையாளமான சகோதரன் என்ற வார்த்தையை யோவான் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். நாம் இன்னுமாக நம்முடைய வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். அதில் முதல் 2வது வசனம் வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். யார் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது நாம் 7வது வசனத்துக்கு நாம் வருவோம். சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள். யோவான் அங்கு உங்கள் சகோதரனும் என்று குறிப்பிடுகின்றார். நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். நாம் இங்கு இந்த வசனங்களின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அன்பு மேலோங்கி இருக்கும் சபையைத்தான் கடவுள் விரும்புகின்றார். சகோதரன் என்ற வார்த்தையை யோவான் பயன்படுத்துவது ஒரு அன்பின் அடையாளம். சபையிலே அன்பு மேலோங்கி இருக்க வேண்டும். உயர்வு தாழ்வு கூறிய பதங்கள் வார்த்தைகள்
மேலோங்கி இருக்கக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட காலத்தில் ஆசியாவுக்கு எபேசு பட்டணம், நாம் தியானிக்க இருக்கின்ற எபேசு பட்டணம் மிக முக்கியமான ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்திற்கு அருகிலேயே துறைமுகம் இருந்தது. அதனால் துறைமுக பட்டினம் என்று கூட அதை சொல்வார்கள். கிரேக்கர்கள், ரோமர்கள் அவர்களுடைய வியாபார ஸ்தலமாகவும் அந்த இடம் இருக்கின்றது. மட்டுமில்லாமல் இதன் காரணமாக போக்குவரத்து வசதிகள் மிகுந்த இடமாக எபேசு பட்டணம் இருக்கிறது. இந்த காரணங்களால் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற இடம். இந்த இடத்திலே அர்தமி என்ற தேவதை வணங்கும்படி அங்கு கோவில் கட்டப்பட்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான யூதர்களும் அங்கு இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மூலமாக சுவிசேஷம் அங்கு பரவி எபேசு சபை உருவாகின்றது. அதனைத் தொடர்ந்து பல ஊழியர்கள் அங்கு செல்லுகின்றார்கள். ஆனால் இந்த சபைக்கும் அந்த கோவில் ஆட்களுக்கும் இடையே ஒரு பகை இருந்ததாக, ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்திலிருந்துதான் யோவானை பத்மு தீவிற்கு நாடு கடத்தப்படுகின்றார். மற்ற அப்போஸ்தலர்களின் மூலமாக அருகில் உள்ள பட்டணங்களிலே இந்த சுவிசேஷம் பரவி 6 சபைகள் அங்கு உருவாகின்றன. இந்த 7 சபைகளும் ஆரம்ப காலகட்டத்திலே மிகவும் பிரகாசம் உள்ள ஆவிக்குரிய சபைகளாக இருந்தன என்பதை நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இங்கு இந்த சபை ஒரு பிரகாசமான சபையாக, ஒரு ஆவிக்குரிய சபையாக, கடவுளால் விரும்பப்பட்ட சபையாக இருந்த காரணத்தினாலே அங்கு ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருந்தார் என்று இந்த வசனத்தின் முடிவிலே நாம் பார்க்கின்றோம். இப்படி இருந்த சபைக்குள்ளாக பிசாசின் மக்கள் நுழைந்து அந்த சபையை கெடுத்து போட்ட காரணத்தினாலே அங்கு விசுவாசிகளுக்கான கிரியைகள் வெளிப்படாமல் மாறுபாடான கிரியைகள் வெளிப்படுகின்றன, உருவாகின்றன. இந்த யோவான் பத்மு தீவிலே கடத்தப்பட்ட பொழுது அங்கு தேவன் யோவானுக்கு இந்த 7 சபைகளுக்கும் நீ எழுது என்று அவர் சொல்லுகின்றார். 9ஆம் வசனத்திலே உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவதோக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்று அங்கு குறிப்பிட்டார். இந்த 7 சபைகளும், இந்த 7 பட்டணங்களும் 100 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள்ளாகவே அமைந்திருக்கிற
பட்டணங்களாக நாம் பார்க்கின்றோம். இந்த 7 சபைகளும் தனித்தனி சபைகளாக இயங்குவதை நாம் பார்க்கின்றோம். மட்டுமில்லாமல் சபை மூப்பர்கள் இந்த சபைகளை கவனித்து வருகின்றார்கள். வசனம் 4 நாம் பார்க்கின்றது, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று அவர் சொல்லுகின்றார். வசனம் 11 நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று சொல்லுகின்றார். நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த சர்ச்சஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஆக, ஏதோ ஒரு டினாமினேஷனுக்கு கீழாக 7 சபைகள் இல்லை. 7 சபைகளும் தனித்தனி சபைகளாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டும். அதற்கென்று ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கிறது. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அப்ப தனித்தனியாக எழுதுவதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஒரு அமைப்பின் கீழ் இருந்தால் அது மிக எளிய காரியமாக இருந்திருக்கும். ஒரு கடிதத்தை எழுதி அதை காப்பி எடுத்து எல்லா சபைகளுக்கும் அனுப்பி இருக்கலாம். ஆனால் அப்படியல்ல. சபையின் தனித்தன்மை, அந்த சபையின் சூழல் வேறுபட்டு இருக்கிறதை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடிகின்றது. நாம் அந்த 19ஆம் வசனத்திலே யோவான் கண்டது அது என்னவென்று சொன்னால், 13ஆம் வசனத்தில் இந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இந்த 7 குத்து விளக்குகளை பற்றியும் நாம் ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி என்று சொன்னால் 7 குத்து விளக்குகளும் தனித்தனி குத்து விளக்குகளாக இருக்கின்றன. ஆனால் யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு தண்டில் 7 குத்து விளக்குகள் இருப்பதாக அங்கு நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இந்த தனித்தனி சபைகளாக அதன் மத்தியிலே மனுஷகுமாரனை கண்டேன் என்று இங்கு யோவான் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 7 சபைகளினுடைய நேரடி ஆளுகையை செய்வது யார் என்று சொன்னால், கடவுள், தேவன். அவருடைய நேரடி ஆளுகையிலே அந்த சபைகள் இருந்தன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டைரக்ட்லி லெட் பை காட். ஆவிக்குரிய சபை தலைவர்கள் இருந்தார்கள், ஆனால் தேவன் ஒருவரே மகிமைப்படுத்தப்பட்டார் என்பதை நாம் இந்த வசனத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒருவரே மகிமைக்கு உரியவர் என்பதை நாம் புரிந்து, பல நேரங்களிலே அந்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு ஏன் நாம் கனத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னால், அவர் நமக்காக செய்த தியாகத்திற்காக. அந்த தியாகத்தை தான் 6ஆம் வசனத்திலே நம்மிடத்தில், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அவருக்கு நாம் உரிய மகிமையை, அவருடைய கனத்தை நாம் வேறு
யாருக்கும் உலக பிரகாரமான யாருக்கும் நாம் செலுத்துவது என்பது அது சரியானது அல்ல என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளும். ஏன் என்று சொன்னால் நம்மிடத்தில் அவர் அன்பு கொண்டார். நாம் அதே அன்பின் நிமித்தமாக அவருக்கு மகிமையையும் கனத்தையும் நாம் செலுத்த இருக்கிறோம். இது எபேசு சபையை குறித்து முழுவதுமான தியானத்தை நாம் மீண்டுமாக தொடர்ந்து அடுத்த தியானத்திலே நாம் பார்ப்போம். இதுவரை நாம் சிந்தித்ததை நான் மீண்டுமாக ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். யோவானுக்கு வெளிப்படுத்திய விசேஷம் என்பது தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சம்பவிக்க வேண்டியவர்களை காண்பித்து கொடுக்கும் பொருட்டாக எழுதப்பட்டது. இது அனைத்து ஊழியக்காரர்களுக்கும் எழுதப்பட்ட வெளிப்படுத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தம்மையே முழுமையாக ஒப்புவிக்கப்பட்டவர்களை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதிர்ப்பும் இல்லாமல், இழப்பு என்றாலும் அவரோடு, ஜீவனே இழப்பதாக இருந்தாலும் அவரோடு, எவ்வளவு பெரிய அவமானம் இருந்தாலும் அவரோடு, அவருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் சொல்கிறேன். அதற்கான காரணம்தான் நம்மிடத்தில் அவர் அன்பு கொண்டார். சபை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அதை சொல்லவே யோவான் உங்கள் சகோதரன் என்பதை என்ற பதத்தை அவர் உபயோகிக்கின்றார். ரபி, போதகர், குரு என்று நம்மை வழி நடத்தலாம். அது மேன்மைக்குரிய ஒரு சுப்பீரியர் அந்த எண்ணத்தோடு அது இருக்கக்கூடாது என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள் என்பது அன்பின் அடிப்படையிலானது. ஆனால் மகிமை கனம் என்பது தேவனுக்கே உரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபைகள் ஆரம்பத்திலே பிரகாசிக்கிற சபைகளாக இருக்கின்றன. ஆவியானவரின் வழி நடத்துதலே இருக்கின்றன. அதனால்தான் அவர் அங்கு உலாவினார் என்பதை நாம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பிசாசானவன் நுழைந்து சபையை கெடுத்து போடுகின்றான். பல நெருக்கடிகளை சபை சந்திக்கிறது. அந்த சூழ்நிலையில்தான் யோவான் இந்த 7 சபைகளுக்கும் எழுதுகின்றார். 7 சபைகளுக்கும் எழுதப்பட்ட நிருபங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு கூறப்படும் கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அந்த சபை கவனம் கொடுப்பதோடு கூடுதலாக மற்ற சபைகளுக்கு சொன்ன சத்தியங்களையும் ஏற்று நடக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து. எபேசு சபைக்கு ஒரு காரணத்திற்காக இந்த கடிதத்தை எழுதுகின்றார். அந்த காரணம் மற்ற சபைகளுக்கும் பொருந்துகிறவைகளாக இருக்கலாம். எல்லா சபைகளும் அதை ஏற்று நடக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சபை அப்படிங்கிற அந்த ஒரு இதிலே எபேசு சபைக்கான தியானத்திலே நாம் தெரிந்து கொண்ட சத்தியங்களை நம்முடைய உள்ளத்திலே வைத்து நாம் தியானிப்போம். மீண்டும் எபேசு சபைக்கென்று சொல்லப்பட்ட அந்த நிருபத்தை குறித்து நம்முடைய அடுத்த தியானத்திலே நாம் தியானிப்போம். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.